அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் காயத்ரி சரவணன். இன்றைக்கி நம்ம எல்லாருமே லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணுறோம், அஃபர்மேஷன் சொல்கிறோம், எல்லாம் சொல்கிறோம். ஏன்னா நம்ம ஆசைகள், கனவுகள் நிறைவேறுறதுக்காண்டி டெய்லி அஃபர்மேஷன் சொல்கிறோம், லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணுறோம். இப்போ நம்ம என்னதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொன்னாலும், அஃபர்மேஷன் டெய்லியும் சொன்னாலும், நம்ம நினச்சது எல்லாமே நடக்குதா? அது சில இது நடக்க மாட்டேங்குது. ஏன்? அப்படின்னா, அப்போ அதெல்லாம் பொய்யா? அப்போ அஃபர்மேஷன் சொல்கிறது, லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாமே பொய்யா? அப்படின்னா இல்ல. ஏன்னா அது வந்து குறிப்பிட்ட நேரம் இருக்கு. அந்த நேரத்தில அந்த டயத்துல நம்ம சொன்னோம்னா, கண்டிப்பா நம்ம அஃபர்மேஷனோ, லா ஆஃப் அட்ராக்ஷனோ, கிராட்டிட்யூடோ எல்லாமே ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கு. அந்த நேரத்தில சொன்னா தான் அது கண்டிப்பா நடக்கும். அது என்ன டைம் அப்படின்னு பார்ப்போம். அந்த வீடியோ முழுசா பாருங்க. அந்த ரகசியத்த உங்களுக்கு சொல்றேன். அந்த ரகசியத்த நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்களும் கோடீஸ்வரனா ஆகலாம். நீங்க நெனச்சது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் உங்க லைஃப்ல. ஓகேவா? அது என்ன ரகசியம்? எந்த டயத்துல சொன்னா நம்ம அஃபர்மேஷன் நிறைவேறும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நம்ம நெனச்சது நிறைவேறுங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த வீடியோல. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ புதுசா பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். இன்னைக்கு வந்து ஆ நம்ம வந்து நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்றோம். டெய்லியும் அஃபர்மேஷன் சொல்றோம், எல்லாம் சொல்றோம். பல கோடிகளுக்கு நான் அதிபதி. பணம் என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. கை நிறைய பணம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். சொல்றப்ப வந்து அது வந்து நம்ம மனம் வந்து ஏத்துக்கொள்ளுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க சொல்றப்ப நமக்கு மனதுக்கு வந்து ஆழ் மனம்னு ஒண்ணு இருக்கு, விழிப்பு மனம்னு இருக்கு. நம்ம விழிப்பு மனம் வந்து அதை ஏற்றுக்கொள்ளாது. இப்ப நம்ம சொல்றப்ப வந்து அது வந்து தடுக்கும். அப்ப நம்ம நம்ம எந்த விஷயத்தனாலும் நம்ம ஆசை நிறைவேறணும், நம்ம கனவு நிறைவேறணும், நம்ம சொல்ற அஃபர்மேஷன் வந்து நமக்கு நிறைவேறணும் அப்படின்னா, நம்ம ஆழ் மனதில வந்து அது பதிஞ்சா தான் அது நிறைவேத்தி குடுக்கும். அப்ப அந்த ஆழ் மனதுக்குள்ள அந்த நம்ம சொல்ற விஷயம் போகணும்னா, அதுக்கு முன்னாடியே வெளியில இருக்க அந்த விழிப்பு மனம் வந்து தடுத்துருது. நம்ம போக விடாம தடுத்தது. அது எப்படி? நீ உன் கையில 5 பைசா கூட இல்ல. நீ எப்படி பணக்காரனா இருக்க முடியும்? உன் கையில எப்படி பணம் இருக்கு? நீ எப்படி கோடீஸ்வரனா ஆக முடியும்? உன் கையில வந்து பணமே இல்லையே! நீ எப்படி கோடீஸ்வரனா ஆக முடியும்? அப்படிங்கிற மாரி அது வந்து தடுத்துடுது. எனக்கு சொந்தமா வீடு இருக்கு, பெரிய வீடு இருக்கு, கார் இருக்கு, நான் வசதி வாய்ப்போட இருக்கேன் அப்படின்னு நீங்க என்னதான் நெனச்சா கூட, அது வந்து அந்த நம்ம விழிப்பு மனம் வந்து அது வந்து தடுத்துருது. நம்ம ஆழ் மனதுக்குள்ள போய் சேராம அது தடுத்துருது. அப்ப நம்ம நெனைக்கிறது நம்ம ஆசைப்படுறது, நெனைக்கிறது வந்து நம்ம ஆழ் மனதில போய் பதிஞ்சா தான் நமக்கு வந்து ஆசைகள் வந்து நிறைவேறும். அப்ப இந்த விழிப்பு மனம் வந்து நம்ம காப்பாத்துறதுன்னு நெனச்சுக்கிட்டு, அந்த நம்ம சொல்றதெல்லாம் தடுத்து தடுத்து விட்டுருது. "அது எப்படி உன்னால முடியும்? அதெல்லாம் முடியாது. உனக்கு தான் இவ்வளோ பிரச்சனை இருக்கே! அப்ப நம்ம என்னதான் சந்தோஷமா இருக்கோம், ஆரோக்கியமா இருக்கோம், நல்லா இருக்கோம்" அப்படின்னு நம்ம அஃபர்மேஷன் சொன்னா கூட, இந்த விழிப்பு மனம் வந்து தடுக்குது. "உனக்கு தான் உடம்பு முடியலையே! உனக்கு தான் இந்த இவ்வளோ பிரச்சனை இருக்கே! அப்ப எப்படி நீ பொய் சொல்ல முடியும்? அதெல்லாம் இல்ல." அப்படின்னு அது தடுத்துருது. அப்ப நான் இப்ப இந்த விழிப்பு ம ம இந்த மனதிலருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு என்ன செய்றது? அப்படின்னா, 2டே 2 நேரத்தில வந்து இந்த விழிப்பு மனம் வந்து செயல்படாது. அது தூங்க போயிரும். அந்த நேரத்த வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு, நம்ம ஆசைகள், கனவுகள் எல்லாத்தையுமே இந்த ஆழ் மனதில பதிய வச்சிரணும். அது எப்பன்னா, நம்ம நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி, நல்லா தூக்கம் வரும்ல அந்த டைம், அப்புறம் காலைல எந்திரிச்ச உடனே, இந்த 2 டயத்துல வந்து நம்ம விழிப்பு மனம் வந்து செயல்படாது. அந்த நேரத்த நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு, நம்ம அஃபர்மேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாத்தையுமே அந்த நேரத்துல வந்து நம்ம சொன்னோம்னா, நம்ம ஆழ் மனதில அது எல்லாமே பதிஞ்சு, நம்ம ஆசைகள், கனவுகள் எல்லாத்தையுமே நிறைவேத்தி குடுக்கும். ஓகே. அது எப்படின்னா, நைட் நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி வந்து ஒரு பிளேஸ்ல உட்காந்துக்குங்க. எந்த டிஸ்டர்பும் இல்லாத ஒரு பிளேஸ்ல உட்காந்துக்குங்க. உட்காந்துட்டு உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும்ல அந்த டயத்துல. உட்காந்துட்டு கொஞ்சம் மூச்ச நல்லா இழுத்து, மெதுவா விடுங்க. ரிலாக்ஸா இருக்கணும். நம்ம மைண்டு ரிலாக்ஸா இருக்கணும். நம்ம உடம்பு ரிலாக்ஸா இருக்கணும். மனம் அமைதியா இருக்கணும். அப்பதான் நம்ம ஆழ் மனம் செயல்படும். அப்ப அதனால கொஞ்சம் மூச்ச மெதுவா இழுத்து, மெதுவா விடுங்க. இப்போ ஒரு 5 டைம்ஸ், ஒரு 10 டைம்ஸ் கூட விடுங்க. ஓகே. அதுக்கப்புறம் உங்க புருவ மத்திய வந்து கவனிச்சு பாருங்க. மெதுவா உங்க கவனத்த எல்லாம் புருவ மத்தியில வைங்க. உங்க புருவ மத்தியில கவனத்த வைங்க. ஏன்னா, அப்பதான் நம்ம மூளை வந்து நல்லா நல்லா செயல்படும். இந்த ஆழ்மனம் வந்து நல்லா விழித்திருக்கும். அந்த விழிப்பு மனம் வந்து அ இது செயல்படாது. ஓகேவா? அப்ப ஆழ்மனம் விழித்திருக்கும். அந்த அப்போ உங்க புருவ மத்தியில கவனத்த வச்சுக்கிட்டு, நீங்க வந்து உங்களுக்கு என்ன தேவையோ எல்லா அஃபர்மேஷன் சொல்லுங்க. நான் ஆரோக்கியமா இருக்கேன்.
நான் வசதி வாய்ப்போடு இருக்கேன். நான் பல கோடிகளுக்கு அதிபதியா இருக்கேன். நான் கோடீஸ்வரி, நான் கோடீஸ்வரன். இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன அஃபர்மேஷன் இருக்கோ, லா ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கோ எல்லாத்தையும் சொல்லுங்க. அந்த நேரத்தில சொல்லலாம். அதுக்கப்புறம் இதோட சேர்த்து கிராட்டிட்யூட் நன்றி உணர்வுன்னு சொல்லலாம். உங்களுக்கு எல்லா பெரிய பெரிய விஷயங்களுக்கு சொல்லணும்னு கூட அவசியம் இல்ல. உங்களுக்கு கிடைச்ச விஷயங்கள கூட சொல்லலாம். ஆ ஆரோக்கியமான உடல்நிலை குடுத்துருக்காங்க கடவுள். அப்ப நன்றி சொல்லுங்க. ஆரோக்கியமான உடல்நிலை குடுத்ததுக்காக நன்றி. போதுமான அளவு பணம் இருக்கு. அதுக்காக நன்றி. நல்ல ஆரோக்கியமான காற்ற சுவாசிக்கிறோம். ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடுறோம். நல்ல உடை உடுத்துறோம். சுத்தி நல்ல உறவுகள் இருக்காங்க. எல்லாத்துக்கும் நன்றி என்று ஒவ்வொருக்கும் நன்றி உணர்வு. நன்றி சொல்லுங்க. நீங்க நன்றி சொல்ல 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 அந்த நன்றி உணர்வே உங்களுக்கு உங்களுக்கு தேவைகள வந்து பல மடங்கு உங்களுக்கு உங்க ஆசைகள், கனவுகள வந்து பல மடங்கு வந்து கொண்டு வந்து சேர்க்கும். அத நிறைவேத்தி குடுக்கும். அந்த ஆசைகள் எல்லாத்தையும் நிறைவேத்தி குடுக்கும் அந்த இது. ஆ அதேபோல விசுவலைசேஷன் அதாவது கற்பனை இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இதில. இதில வந்து நீங்க வந்து உங்களுக்கு என்ன தேவையோ, ஏதாச்சும் ஒரு தேவைய எடுத்துக்கங்க. என்ன ஆசையோ ஒண்ண எடுத்துக்கிட்டு, அது வந்து உங்க லைஃப்ல வந்து கிடைச்சிருச்சு, நடந்துருச்சுன்னா எப்படி இருக்குமோ, அத மாரி ஃபீல் பண்ணணும். இப்போ ஒரு பொருள் நீங்க ஆர்டர் பண்றீங்க. ஆசைப்பட்ட பொருள். அது வந்து உங்களுக்கு வந்துருச்சு, உங்க கைக்கு வந்துருச்சு. நீங்க ஆர்டர் பண்ண பொருள் கைக்கு வந்துச்சு. அது வந்து அந்த பாக்ஸ ஓப்பன் பண்ணி பார்த்தோனே, கைக்கு அந்த பொருள் வந்தோனே எவ்வளோ ஹேப்பியா இருப்பீங்க. அதுபோல நீங்க ஆசைப்பட்டதுக்கு ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டுருப்பீங்க. சொந்தமா ஒரு வீடு கட்டணும்னு. இப்ப நீங்க அந்த வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அந்த வீடு நீங்க கட்டி முடிச்சுட்டீங்க. அந்த வீட்ல வந்து உங்க ஃபேமிலியோட நீங்க சந்தோஷமா வாழ்றீங்க. அந்த இடத்துல நீங்க அந்த கற்பனையில வந்து வெளியிலருந்து பார்க்கக்கூடாது. அந்த காட்சிய வந்து வெளியிருந்து பார்க்கக்கூடாது. நீங்க அந்த இதில இருக்கிற மாரி நடிக்கணும். அதுதான் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அந்த வீடு கட்டி முடிச்சுட்டீங்க. அந்த வீட்ல நீங்க ஃபேமிலியோட வாழ்றீங்க. எப்படி வாழ்வீங்க? ஹேப்பியா வாழ்றீங்க. சந்தோஷமா வாழ்றீங்க. அதில ஒவ்வொரு இதையும் நீங்க வந்து உங்க இஷ்டப்படி கட்டியிருக்கீங்க. கிச்சன், ஹால் எல்லாமே நீங்க நெனச்ச மாரி கட்டியிருக்கீங்க. அப்ப அந்த அங்க எப்படி உங்க ஃபேமிலியோட உட்காந்து அந்த அந்த லைஃப்ப என்ஜாய் பண்ணுவீங்களோ, அத நெனச்சு பார்த்து ஹேப்பியா அந்த அந்த மூமெண்ட்ட என்ஜாய் பண்ணி சந்தோஷமா இருங்க. அந்த அந்த நேரத்த எப்படி இருப்பீங்களோ, அந்த மாரி அந்த இடத்துல நெனச்சு பாருங்க. விசுவலைசேஷன் பண்ணி, கற்பனை பண்ணி சந்தோஷமா அந்த அந்த எக்ஸ்பிரஷன சந்தோஷமா வெளிப்படுத்துங்க. அந்த நீங்க வெளிப்படுத்துன அந்த சந்தோஷம் வந்து அந்த பிரபஞ்சத்தோட ஒட்டி கண்டிப்பா உங்க ஆசைகள நிறைவேத்தி குடுக்கும். ஓகேவா? அதேபோல உங்க ஆசை என்ன வேணாலும் சரி, ஒரு ஜாப் கிடைக்கணும்னு நெனச்சாலும் சரி, அந்த ஜாப் கிடைச்சா உங்க லைஃப் எப்படி இருக்குமோ, அத மாரி நெனச்சு பாருங்க. அதேபோல ஒரு கார் வாங்கணும்னா, அந்த கார் என்ன பிராண்டு, என்ன மாடல், என்ன கலரு அதெல்லாம் வாங்கியிருக்கீங்க. அந்த கார நீங்க டிரைவ் பண்றீங்க. அந்த சீட்ல உட்காந்துருக்கீங்க. அது ஒவ்வொன்னையும் உணர்ந்து பாருங்க. உணர்ந்து அந்த ஹேப்பினஸ் வந்து வெளிப்படுத்துங்க. அப்பதான் அந்த ஆசைகள் வந்து உங்க ஆழ் மனதில நல்லா பதியும். அது அந்த பிரபஞ்சத்தோட கொண்டு போய் சேர்த்து, அவங்க ஆசைகள் கண்டிப்பா நிறைவேறும். இந்த மாரி நீங்க நைட்டும், காலையிலயும் இந்த மாரி செய்ய செய்ய செய்ய, இதுதான் கரெக்டான டைம். இதுதான் அந்த ரகசியம். கரெக்டான டைம். அந்த விழிப்பு மனம் வந்து தூங்கிட்டு இருக்கப்ப, உங்க ஆழ் மனம் விழிச்சிருக்கும். இது கரெக்டான டைம். இந்த டயத்துல நீங்க அஃபர்மேஷன் சொல்றதுனாலும் சரி, லா ஆஃப் அட்ராக்ஷன் செய்றதுனாலும் சரி, இந்த விசுவலைசேஷன் பண்றதுனாலும் எல்லாம் பண்ணாலும் கண்டிப்பா உங்க ஆசைகள் கண்டிப்பா நிறைவேறும். கண்டிப்பா அந்த ஆழ்மனம் உங்க ஆசைகள், கனவுகள் நிறைவேத்தி குடுக்கும். பல கோடிகளுக்கு அதிபதியா உங்கள ஆக்கி குடுக்கும். கோடிக்கணக்குல பணம் உங்களுக்கு வந்து சேரும். எல்லாமே உங்க மனதே. நீங்க உங்கள மாத்துனா உங்க லைஃபே மாறும். கண்டிப்பா இத செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்க லைஃப்ல ஒரு மாற்றம் ஏற்படும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க ஷேர் பண்றது மூலமா சந்தோஷமா உங்க ஆசைகள், கனவுகள் நிறைவேறி விட்டது அப்படிங்கிற மனநிலையோட, திருப்தியான மனநிலையோட இந்த வீடியோ வந்து மத்த எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் உங்க உங்க ஆசைகள், கனவுகள் எல்லாமே சீக்கிரம் நிறைவேறும். கடவுளோட அப்பா சிவப்பாவோட அருள் உங்க அனைவருக்கும் கிடைக்கட்டும். வந்து மறக்காம லைக் பண்ணிடுங்க. அப்பதான் மத்தவங்களுக்கும் இந்த வீடியோ போய் சேரும். நன்றி.